தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் 9வது திருப்பதிகம் திருப்பொற்சுன்னம். சிவாய நமக. திருப்பொற்சுன்னம் தில்லையில் அருளியது. சுன்னம் இடிக்கும் நாட்டுப்புற பெண்கள் பாடல் பாடி இடிப்பது வழக்கம். இந்த பாடல்கள் சந்த நயமும் சொல்லழகும் பெற்றிருப்பதை உணர்ந்த மாணிக்க வாசகர் அதே வடிவத்தில் இறைவனாகிய சிவபெருமானை பற்றியும் பாடல் புனைய ஆசை கொண்டார். அதுவே திருப்பொற்சுன்னம். இது ஒரு நறுமணப் பொடியாகும். இதில் பொன்னும் கலந்திருப்பதால் இதை திருப்பொற்சுன்னம் என்பர். இப்பகுதியில் சிவபெருமானுக்கு பெண்கள் சேர்ந்து திருப்பொற்சுன்னம் இடிப்பதாகவும் அப்பொழுது அவர்கள் எம்பெருமானை போற்றி புகழ்வதாகவும் பாடல்கள் புனையப் பெற்றுள்ளன. சிவாய நமக. பாடல். பெண்களே, நன்முத்துக்களால் தொடுக்கப்பெற்ற முத்து மாலைகளையும் மலர் மாலைகளையும் எல்லா இடங்களிலும் தொங்க விடுங்கள். முளைத்தட்டுகளையும் தூபங்களையும் நல்ல திருவிளக்குகளையும் வரிசைப்பட வையுங்கள். சக்தி தேவியும் திருமகளும் நிலமகளும் நாமங்களோடு சேர்ந்து பல்லாண்டு பாடுங்கள். சித்தியும் கௌரியும் பார்வதியும் கங்கையும் சேர்ந்து கௌரி வீசுங்கள். எம் தந்தையும் தலைவனும் ஆகிய சிவன் புகழை பாடி ஆடும் பொருட்டு பொற்சின்னம் இடிப்போமாக. சிவாய நமக. பெண்களே, அழகு மிளிரும் நீண்ட சடாமுடியினை உடைய எம்பெருமானுக்கு பொன்கலந்த திருச்சுன்னம் இடிக்க வேண்டும். இரண்டாக பிளக்கப்பெற்ற மாம்பிஞ்சினை போன்ற கண்களை உடைய பெண்களே, வாருங்கள், வந்து எம்முடன் சேர்ந்து பாடுங்கள். நல்ல தொண்டர்கள் வெளியே காத்து நிற்காமல் அவர்களை வாய்விட்டு கூவி அழையுங்கள். கூத்தாடுங்கள், வணங்கி போற்றுங்கள். எம் இறைவனும் எமது கூத்தனும் ஆகிய சிவபெருமான் உமாதேவியும் தானுமாக சேர்ந்து வந்து எம்மை ஆட்கொள்ளும் பொருட்டு செம்பொன் நிறமுடைய சுண்ணப்பொடியினை நாம் இடிப்போம். சிவாய நமக. பெண்களே, அழகிய திருநீற்றை நெற்றியில் பூசிக்கொள்ளுங்கள். தரையை மெழுகி தூய்மை செய்யுங்கள். தூயதான பொற்பொடிகளை எங்கும் தூவுங்கள். நவநிதியங்களை எங்கும் பரப்பி வையுங்கள். தேவேந்திர நிறத்தில் இருக்கும் கற்பக மரத்தை கொண்டு வந்து நட்டு வையுங்கள். எல்லா இடங்களிலும் எழில்மிகு திருவிளக்குகளை ஏற்றி வையுங்கள். பின்னர் இடபக்கொடியினை உயர்த்துங்கள். இந்திரனுக்கு இறைவனாகவும் பிரம்மாவிற்கு பெருமானாகவும் திருமாலுக்கு தலைவனாகவும் வேலினை கையில் ஏந்தும் முருகப்பெருமானுக்கு தந்தையாகவும் எம்மை போன்றவர்களை எல்லாம் ஆட்கொள்கின்ற அன்னையாம் உமாதேவிக்கு நல்ல கணவனாகவும் விளங்குபவன் எம்பெருமானாகிய சிவன். வாருங்கள், அத்தகையவனுக்கு பொற்சின்னம் இடிப்போம். சிவாய நமக. பெண்களே, உலக்கைகளுக்கு எல்லாம் காசு மாலையினை கட்டுங்கள். கருங்காலி மரத்தால் செய்த உரல்களுக்கு எல்லாம் பட்டாடை சுற்றி அழகுபடுத்துங்கள். அன்பு கொண்ட அடியவர்கள் நிலை பெற்று வாழ்க என்று வாழ்த்து கூறுங்கள். உலகம் எல்லாம் புகழ்கின்ற காஞ்சிப்பதியில் உள்ள திருவேகம்பத்தினது பொற்கோயிலை புகழ்ந்து பாடுங்கள். நம்மிடம் உள்ள பாசவினைகளை பறித்து வீசுங்கள். வாருங்கள், எம்பெருமானது புகழினை பாடி நின்றவாறே எம்பெருமானுக்கு பொற்சுன்னம் இடிப்போம். சிவாய நமக. பெண்களே, பிரம்மாவும் திருமாலுமே முதலில் குடவிளக்கு ஏந்துவார்கள். அவர்கள் அல்லாத அமரர் தலைவனாய இந்திரனும் முணுமுணுக்கக்கூடிய பிற தேவர்களும் நமக்கு பின்னாலேயே குடவிளக்கு ஏந்தி வருவார்கள். இவர்கள் நமக்கு முன்னாலே செல்ல ஒருபோதும் விடமாட்டோம்.
திண்ணிய மதில்களை உடைய முப்புறங்களை வெள்ளால் எய்து அளித்தவனும் திருவேகம்பத்தில் உள்ளவனும் ஆகிய எம்பெருமானது பொற்கோயிலை அப்பொழுது நாம் பாடுவோம். ஆதலால் புன்னகைத்தவளும் முகத்தினையும் சிவந்த வாயுதல்களையும் உடைய பெண்களே, வாருங்கள். 3 கண்களை கொண்ட நம் தந்தையாகிய சிவன் குளித்து நீராடுவதற்கு ஏற்ற சுண்ணப்பொடியினை இடிப்போமாக. சிவாய நமக. பெண்களே, எம்பெருமானுக்கு பொற்சுண்ணம் இடிப்பதற்காக பெரியவர்கள் பலர் வந்து கூடியுள்ளனர். அவர்கள் அனைவரும் உயர்த்திய உலக்கைகளுக்கோ இவ்வுலகம் என்னும் உரல் போதவில்லை. இந்நிகழ்ச்சியினை கண்டுகளிக்க அடியவர்கள் பலர் வந்து சேர்ந்துள்ளனர். அவர்கள் நிற்பதற்கோ இவ்வுலகம் போதவில்லை. நமக்கு நன்மை உண்டாவதற்காக எம்பெருமான் தனது புத்தம் புதிய மலர் போன்ற திருவடிகளை நாம் சூடக் கொடுத்துள்ளார். எம்பெருமான் மலையரசனின் மருமகனும் ஆவார். அத்தகையவனது பெருமைகளை பாடி பாடி மகிழ்ச்சி அடைந்தவாறே பொற்சுண்ணம் இடிப்போமாக. சிவாய நமக. பெண்களே, எம் பெருமானிடத்தில் நாம் கொண்டுள்ள அன்பினை எண்ணி உலகத்தவர் நம்மை பார்த்து ஏளனமால் ஆரவாரம் செய்யும்போது நாமும் அவர்களது அறியாமையினை எண்ணி பதிலுக்கு ஆரவாரம் செய்திடுவோம். நமது கைகளில் அணிந்துள்ள வளையல்களும் தோள்களில் பூட்டியுள்ள வளையங்களும் ஆரவார ஒலியினை எழுப்பிடவும், சுற்றியுள்ள தொண்டர் கூட்டம் எல்லாம் எழுச்சியுடன் ஆரவாரம் செய்திடவும், பாடகம் என்னும் அணியினை தனது மென்மையான திருவடியிலே அணிந்துள்ளும் உமாதேவிக்கு ஒரு பக்கத்தினை அளித்தவனும் நமது முழுமுதற் கடவுளும் பொன்மலை போல் விளங்குபவனும் ஆகிய நமது சிவன் குளித்து நீராட பொற்சுண்ணம் இடிப்போம். வாருங்கள். சிவாய நமக. ஒளித்தவளும் அகன்ற கண்களையும் இளமை அழகினை உடைய மங்கை பருவத்து நல்ல பெண்களே, வரிகளை உடைய வளையல்கள் ஒலி எழுப்பிடவும், நமது தோளும் தலையும் ஒன்றுடன் ஒன்று உராய்ந்து கொள்ளவும் எம்பெருமானே என்று சொல்லி சொல்லி மகிழ்வோம். அன்றளந்த தாமரை போன்ற அழகு வாய்ந்த திருவடிகளை காட்டி நாயினும் இழிந்த நம்மை எல்லாம் இப்பிறவியிலேயே ஆட்கொண்டவன் எம்பெருமான். அவனது இத்தகைய தன்மைகளை வியந்து பாடி எம்பெருமான் நீராடுவதற்காக பொற்சுண்ணத்தை இடிப்போம். வாருங்கள். சிவாய நமக. பெண்களே, இவ்வுலகம் முழுவதையுமே உரலாக கொள்வோம். அதில் மாமேறு என்னும் இமயத்தை உலக்கையாக நாட்டுவோம். மெய்மை என்னும் மஞ்சளை அதில் நிறைய இடுவோம். அதன் பிறகு மேன்மையும் அழகும் கொண்ட திருப்பெருந்துறையானாகிய எம்பிரானது செம்மையான திருவடி பெருமைகளை பாடி புகழ்வோம். நமது தலைவனும் அழகுமிகு தில்லை நகரிலே வாழ்பவனும் ஆகிய சிவன் நீராடி மகிழ்ந்திடும் பொருட்டு இடக்கையில் இருக்கும் பொன்னாலான உலக்கையினை வலக்கைக்கு மாற்றி பொற்சுண்ணத்தை இடிப்போம். வாருங்கள். சிவாய நமக. பெண்களே, முத்து மாலைகள் அணியப்பெற்ற தாங்கள் ஆடவும், அடர்த்தியான கூந்தலில் அமர்ந்துள்ள வண்டினங்கள் ஆரவாரம் செய்து எழுந்திடவும், நமது மனம் சிவபிரானோடு சேர்ந்து கூத்தாடிடவும், சிவந்த கயல்மீன் போன்ற கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்து ஓடிடவும், பித்தராகிய நாம் நம் பெருமானோடு ஆடிடவும், அன்பர் அல்லாதவர் பிறவி பிணியில் அழுந்தி கிடந்து துடித்திடவும், எம்பெருமான் கருணையினால் அடியார்கள் மகிழ்ந்து ஆடிடவும், நாம் இறைவனதுக்கு பயன்படும் சுண்ணப்பொடியினை இடிப்போம். வாருங்கள். சிவாய நமக. பெண்களே,
பற்கள் என்னும் ஒளி பொருந்திய நிலாவானது பக்கங்களில் பளிச்சிடவும், அழகிய பவளம் போன்ற செவ்விய இதழ்கள் துடித்திடவும் எம்பெருமானின் புகழினை பாடுங்கள். எம்பெருமான் நம்மை எல்லாம் ஆட்கொண்ட வகையினையும் அடிமை கொண்ட தன்மையினையும் பாடி பாடி தேடுங்கள். எம்பெருமானை தேடி மனம் மகிழ்ச்சி அடையுங்கள். தெளிவடைந்து கூத்தாடி மகிழுங்கள். பொன்னம்பலத்திலே திருநடனம் செய்யும் எம்பெருமானுக்கு நீராடும் பொருட்டு தேவைப்படும் பொற்சுண்ணத்தை இடிப்போம் வாருங்கள். சிவாய நமக. செவ்வரி படர்ந்த செந்தாமரை போன்ற கண்களையும் பொன்வளை அணிந்த தோள்களையும் உடைய அழகு பொருந்திய பெண்களே, கருமை நிறம் வாய்ந்த கழுத்தினை உடையவனும் மாணிக்கம் போன்ற அழகுடன் நின்று கூத்தாடுகின்றவனும் எல்லாவற்றிற்கும் முதல்வமாக திகழ்பவனும் தெய்வங்களுக்கெல்லாம் மேலான தெய்வமாக இருப்பவனும் நம்மை எல்லாம் தனது அருளுக்கு உட்படுத்தி அடிமை கொண்டவனும் பொய்யர்களுக்கு பொய்யனாக தோன்றி மெய்யர்களுக்கு மெய்யனாக விளங்குபவனும் ஆகிய எம்பெருமான் ஈசனை பாடியவாறே எம்பெருமானுக்கு பொற்சுண்ணத்தை இடிப்போம் வாருங்கள். சிவாய நமக. மின்னல் போன்ற இடையினையும் செம்பவளம் போன்ற உதடுகளையும் கருமை நிற கண்களையும் வெண்மையான முத்து போன்ற பற்களையும் இனிய இசை போன்ற பேச்சினையும் பொன்னாலான அணிகலன்களை அணிந்த அழகு வாய்ந்த நல்ல பெண்களே, எமது தெவிட்டாத அமுதமாகவும் எங்கள் அன்பனாகவும் எமது பெருமானாகவும் இமவான் மகளாகிய பார்வதி தேவிக்கே கணவனாகவும் தகப்பனாகவும் தமையனாகவும் எமது கடவுளாகவும் இருக்கக்கூடிய சிவபெருமானது திருவடிகளை பாடி எம்பெருமான் நீராட்டிற்கு வேண்டிய சுண்ணப்பொடியை இடிப்போம் வாருங்கள். சிவாய நமக. சிறந்த அணிகலன்களை உடைய பெண்களே, நமது கைகளில் அணிந்துள்ள சங்கு வளையல்கள் ஓசையிடவும், கால்களில் பூட்டியுள்ள சிலம்புகள் ஓசையிடவும், நீண்ட கூந்தலில் சூடியுள்ள தலை மாலை அசைந்திடவும், சிவந்த கொவ்வை கனி போன்ற உதடுகள் துடிக்கவும் நாம் சிவலோகத்தை பாடி பரவுவோம் வாருங்கள். கங்கையாறு ஓசையிடுவதைக் கண்டு அதன் அருகே உள்ள பாம்பும் ஓசையிடும். திரண்ட சடாபரத்தினை உடையவன் நமது சிவன். எம்பெருமானது திருவடிகளின் மீது அன்பு பொங்கிடவும் எம்பெருமான் நீராட்டுக்கு வேண்டிய பொற்சுண்ணத்தை இடித்திடுவோம் வாருங்கள். சிவாய நமக. கருங்குவளை போன்ற அழகிய கண்களை உடைய பெண்களே, ஞானம் என்னும் கரும்பஞ்சாற்றின் தெளிவாக இருப்பவனும் அதிலிருந்து உண்டான இனிய பாகாக விளங்கக்கூடியவனும் அடைவதற்கு அரிதான நன்மையாக தோன்றுபவனும் சுவை கெடாத தேனாக திகழ்பவனும் முக்கணிகளின் சுவையாக மீள்பவனும் உள்ளத்தில் புகுந்து தித்திக்கக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடியவனும் நமது பிறவி பிணியினை நீக்கி நம்மையெல்லாம் ஆண்டு கொள்ளும் கூத்தனாக விளங்கக்கூடியவனும் ஆகிய சிவபிரானை நாவில் தழும்பு ஏறும்படியாக வாழ்த்தி பாடி எம்பெருமானுக்கு வேண்டிய சுண்ணப்பொடியை இடிப்போம் வாருங்கள். சிவாய நமக. பெண்களே, மெய்யன்பர்களோடு நாமும் வருவோம். நாம் உய்வடையும் பொருட்டு எம்பெருமான் நம்மை ஆட்கொண்ட விதத்தினை அவர்களோடு பாடுவோம். விண்ணுலகத்தில் உள்ள தேவர்கள் கனவிலும் கண்டறிய முடியாதவை எம்பெருமானது செந்தாமரை போன்ற திருவடிகள். அவற்றை நமக்கு நனவில் காட்டியவன் எம்பெருமான். செல்வம் என்னும் வீரத்தை தாங்கிய வெற்றி கொடி ஏந்திய சிவனும்
எம்பெருமான் ஆவார். முப்புறங்களை அழித்து ஒழித்த மாவீரனும் எம்பெருமானே. எம்பெருமானுக்குரிய பெயர்களை சொல்லி சொல்லி எம்பெருமானுக்கு நீராட்டுக்கு பயன்படும் செம்பொன் கலந்த சுண்ணப்பொடியினை இடித்து மகிழ்வோம். வாருங்கள். சிவாய நமக. பெண்களே, தேனை சுமந்திருக்கும் கொன்றை மலரினை பாடுவோம். சிவபுரத்தை பாடுவோம். வானத்தில் உள்ள பிறை நிலா எம்பெருமானது சடையில் தங்கியிருக்கும் தன்மையினை பாடுவோம். பெரிய இடப வாகனத்தை பாடுவோம். எம்பெருமானது வலக்கையில் உள்ள மழுவையும் சூலத்தையும் பாடுவோம். விண்ணிலுள்ள தேவர்களும் மண்ணிலுள்ள மாந்தரும் உய்வடையும் பொருட்டு அன்றொரு நாள் நஞ்சினை உண்ட எம்பெருமானது அருள் செய்கையினை பாடுவோம். இவ்வாறு பாடியவாறே எம்பெருமான் நீராட்டுக்கு பயன்படும் பொன் போன்ற சுண்ணப்பொடியினை இடிப்போம். வாருங்கள். சிவாய நமக. பெண்களே, பிரம்மதேவனது தலையினை கிள்ளி எடுத்து அதனை பூப்பந்தாக வைத்து கொண்டு எம்பெருமான் ஆடிய திறத்தினை வியந்து பாடுவோம். தக்கனின் வேள்விக்கு சென்ற கதிரவனின் பல்லை பிடுங்கிய எம்பெருமானது செயலை பாடுவோம். கயந்தன் என்னும் யானையை கொன்று அதன் தோளினை போர்வையாக போர்த்தி கொண்ட எம்பெருமானது வீரத்தை பாடுவோம். யமனை காலால் உதைத்த எம்பெருமானது இயல்பினை பாடுவோம். தம்முள் பொருந்திய திரிபுரங்களையும் அம்பெய்து அழித்த அழகினை பாடுவோம். ஏழை அடியவர்களாகிய நம்மை எல்லாம் ஆட்கொண்டருளிய சிறப்பினை பாடுவோம். இவ்வாறாக எம்பெருமானது பெருமைகளை பாடி நின்றாடி ஆடி எம்பெருமானுக்கு வேண்டிய சுண்ணப்பொடியினை இடித்து மகிழ்வோம். வாருங்கள். சிவாய நமக. பெண்களே, எம்பெருமான் வட்ட வடிவில் சூடியிருக்கும் கொன்றை மாலையினை பாடுவோம். எம்பெருமான் ஊமத்தம் பூவினையும் சேர்த்து பாடுவோம். அறிஞர்கள் வாழும் அழகுமிகு தில்லை நகரையும் பாடுவோம். அங்குள்ள சிற்றம்பலத்தில் கோயில் கொண்டுள்ள செல்வத்தையும் பாடுவோம். எம்பெருமான் கட்டியிருக்கும் பாம்பு கச்சையினையும் பாடுவோம். எம்பெருமான் கங்கணமாக அணிந்திருக்கும் பாம்பினையும் மூடிய கையின் மீது அமர்ந்து ஆடுகின்ற பாம்பினையும் பாடுவோம். இவ்வாறு பாடியவாறு ஈசனாகிய சிவனுக்கு பயன்படும் சுண்ணப்பொடியினை இடித்து மகிழ்வோம். வாருங்கள். சிவாய நமக. பெண்களே, வேதங்களும் அவற்றுள் சொல்லப்படுகின்ற வேள்வி முறைகளும் ஆனவன் நம் சிவன். எம்பெருமான் மெய்மையும் பொய்மையும் ஆனவன். வெளிச்சமும் இருளும் ஆனவன். துன்பமும் இன்பமும் ஆனவன். பாதியும் முழுதும் ஆனவன். பந்தமும் அதனை போக்குகின்ற வீடு பேரும் ஆனவன். முதலும் முடிவும் ஆனவன். இவ்வாறாக எம்பெருமானது தன்மைகளை பாடி எம்பெருமான் நீராட்டுக்கு பயன்படும் சுண்ணப்பொடியினை இடித்து மகிழ்வோம். வாருங்கள். சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.